Sri Parashakti Vidyala CBSE Class 7th Subject Physics. 7th Standard Physics Chapter 8 Winds, Storms and Cyclones. So in the previous class we had discussed about thunderstorm, and now we are going to see about cyclone. So refer page number 88. What is cyclone? So the chain of events ends with the formation of a very low pressure system with very high speed winds revolving around it. So high speed wind இருக்கும். ஸோ அது கூட high speed wind இருந்தாலே ப்ரெஷர் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு செயின் மாதிரி கண்டினியூஸாக நடக்கும்போது தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபேக்டர்ஸ் லைக் விண்ட் ஸ்பீட், விண்ட் டைரக்ஷன், டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி கான்ட்ரிபியூட் த development of cyclones. Next 8.6 destruction caused by cyclone. So cyclones can be very destructive. ஸோ சைக்ளோனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சைக்ளோன்ஸ் வந்து ரொம்ப வெரி destructive. Strong winds push water towards the shore even if the storm is hundreds of kilometers away. ஸோ ரொம்ப அதிகமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக விண்டு இருக்கிறதுனால, காற்று அடிக்கிறதுனால அது என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டர் நீர்நிலைகளில் கடலோரங்களில் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ 100 கிலோமீட்டர் தள்ளி அந்த ஸ்ட்ராம் இருந்தாலும் இங்கே வந்து இந்த வாட்டர் எல்லாமே என்ன பண்ணும், அப்வர்ட் ஆகும். ஸோ வாட்டர் டுவர்ட்ஸ் த ஷோர் ஈவன் இஃப் த ஸ்ட்ராம் இஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் அவே. ஸோ தீஸ் ஆர் த ஃபஸ்ட் இண்டிகேஷன் ஆஃப் அன் அப்ரோச்சிங் சைக்ளோன். ஸோ சைக்ளோன் வந்து வரப்போகுது அப்படின்னா அந்த கடலோரங்களில் அந்த நீர்நிலைகள்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக என்ன பண்ணும், அந்த தண்ணீரை பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ தீஸ் ஆர் த ஃபஸ்ட் இண்டிகேஷன் ஆஃப் அன் அப்ரோச்சிங் சைக்ளோன். The waterways produced by the wind are so powerful that a person cannot overcome them. ஸோ அந்த waterways ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த wind வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஹேண்டில் பண்ணி ஓவர் கம் பண்ணி போக முடியாது. ஸோ த லோ ப்ரெஷர் இன் த ஐ லிஃப்ட்ஸ் வாட்டர் சர்ஃபேஸ் இன் த சென்டர். ஸோ த ரைசிங் வாட்டர் மே பி ஆஸ் ஹை ஆஸ் 3 to 12 meters. ஸோ தண்ணீர் வந்து 3 to 12 meters உயரத்தில் கூட தண்ணீர் அலைகள் வந்து ரொம்ப கடுமையாக என்ன பண்ணும், மேலே எழும்பும். ஸோ இட் அப்பியர்ஸ் லைக் அ வாட்டர் வால் மூவிங் டுவர்ட்ஸ் த ஷோர். As a result, the sea water enters the low-lying coastal areas, causing severe loss of life and property. ஸோ அதோட ரிசல்ட் என்னென்னா இந்த சீ வாட்டர், ஸோ லோலைங் கோஸ்டல் ஏரியா, ஸோ கடலோர மாவட்டங்களே ரொம்ப தாழ்வான பகுதிகள் இருக்கும். இங்கெல்லாம் இந்த தண்ணீர் வந்து உள்ளே புகுந்து ஸோ அவங்க இருக்கக்கூடிய இடத்த வந்து அவங்களோட வீடுகள் எல்லாத்தையுமே அழிக்கும். ஸோ அவங்கள யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாமே என்னாகும், இந்த வாட்டரால் டேமேஜ் ஆகும். ஸோ அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ், அவங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே பாதிக்கப்படும். ஸோ காசிங் சிவியர் லாஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி. இட் ஆல்சோ ரெடியூசஸ் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் சாயில். ஸோ அந்த மாதிரி கடல் அலைகள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வரும்போது ஸோ இது சாயிலில் மேலே வந்து டாப் சாயில் இருக்கும், அடுத்து சப் சாயில் இருக்கும், அடுத்து பெட்ராக் இருக்கும். ஸோ டாப் சாயில் தான் ஸோ மண்ணுக்கு வந்து வளத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ மண்ணோட முழு அந்த நியூட்ரியன்ஸும் அந்த டாப் சாயில் தான் இருக்கும். ஸோ இந்த டாப் சாயில் ஃபுல்லாக இந்த நீர்நிலைகளை அரிச்சிட்டு போயிடும். ஸோ இந்த ஃபெர்டிலிட்டி வந்து என்ன ஆயிரும், அந்த இடத்துல கம்மியாயிரும். ஸோ கண்டினியூஸ் ஹெவி ரெயின்ஃபால் மே ஃபர்தர் worsen the flood situation. ஸோ ஹெவி ரெயின்ஃபாலும் கண்டினியூஸாக இருக்கிறதுனால அந்த வெள்ளம் வரக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். ஸோ ஹை ஸ்பீட் winds accompanying a cyclone can damage houses, telephones and other communication system, trees etc., causing tremendous loss of life and property. ஸோ இந்த மாதிரி சைக்ளோன் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு மக்களோட வாழ்வாதாரம், வீடுகள் இழப்பாங்க. ஸோ அவங்களோட திங்ஸ் டேமேஜ் ஆகும். டெலிஃபோன்ஸ், ஸோ டெலிஃபோன் லைன்ஸ், இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம், பவர் சப்ளை எல்லாமே கட் ஆகும். ஸோ மரங்கள் நிறைய விடும். ஸோ ஒயர்ஸ் கட் ஆகும். ஸோ நிறைய வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய டேமேஜ் ஆகும். ஸோ சைக்ளோன் ஃபார்மேஷன் ஆஃப் சைக்ளோன் அப்படிங்கிறத பிக்சரில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் ஐ போர்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஏர் வந்து மூவ் ஆகி போகிறத கொடுத்துருக்காங்க. கேல்ஸ் கிராஜுவலி டிக்ரீஸிங், கேல்ஸ் கிராஜுவலி இன்க்ரீஸிங். ஸோ கேல்ஸ் அப்படின்னா ஏர் அப்படிங்கிறது மீன் ஆகும். ஸோ அவுட் ஃப்ளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க சென்டரில். ஸோ சென்டரில் இருக்கிறது தான் என்னது ஐ போர்ஷன். அண்ட் செகண்ட் பிக்சரில் த இமேஜ் ஆஃப் த ஐ ஆஃப் எ சைக்ளோன். ஸோ சைக்ளோன் ஃபார்ம் ஆகும்போது
ஸோ சென்டரில் ஒரு சுழற்சி மாதிரி ஒன்று ஏற்படும். ஸோ அதுதான் ஐ. ஸோ ஐ ஆஃப் எ சைக்ளோன் அண்ட் ரைசிங் வாட்டர் காஸ்ட் பை எ சைக்ளோன். ஸோ சைக்ளோன் வரும்போது தண்ணீர் வந்து எப்படி ரைஸ் ஆகும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பிக்சரில் கொடுத்துருக்காங்க. And a cyclone is known by different names in different parts of the world. ஸோ சைக்ளோன் வந்து வேர்ல்டில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி நேமை வந்து என்ன பண்ணுறாங்க, சைக்ளோனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் சைக்ளோன் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே இது அமெரிக்கன் காண்டினென்ட்டில், ஸோ இட் இஸ் கால்ட் ஹரிக்கேன் இன் த அமெரிக்கன் காண்டினென்ட். ஸோ அமெரிக்கன் காண்டினென்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சைக்ளோன் வந்து ஹரிக்கேன் அப்படிங்கிற வேர்டில் யூஸ் பண்ணுறாங்க. And in Philippines and Japan it is called a typhoon. ஸோ வேர்ல்டோட ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒவ்வொரு நேமை என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ரீஜன்ஸ் நியர் த ஈக்குவேட்டர் வேர் சைக்ளோன்ஸ் ஃபார்ம். சைக்ளோன்ஸ் ஆர் வேர்ல்டு வைட் ஃபினாமினா. ஸோ சைக்ளோன் வந்து உலகம் ஃபுல்லாக சைக்ளோன் ஏற்பட்டாலும் அதோட பெயர்கள் மட்டும் என்ன பண்ணுது, மாறுபடுது. ஸோ சைடில் பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹரிக்கேன், டைஃபோன், சைக்ளோன் அப்படிங்கிற வேர்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வேர்ல்டு மேப்பில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் டொர்னடோஸ் அப்படின்னா என்ன அண்ட் எஃபெக்டிவ் சேஃப்டி மெஷர்ஸ். ஸோ இந்த மாதிரி சைக்ளோன், தண்டர்ஸ்டார்ம், ஸோ டொர்னடோஸ் இந்த மாதிரி வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு நேச்சுரல் கேலமிட்டிஸ் வரும்போது அதிலிருந்து நம்மளை எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.